ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ எதெல்லாம் பண்ணுனா நமக்கு வந்துட்டு பிரெயின் வந்துட்டு காலையில் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி வந்துட்டு அப்புறம் ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு லேட் நைட்டு நீங்கள் அதை நோண்டிகிட்டே இருந்துட்டு அப்புறமா தூங்குனீங்க அப்படின்னா அந்த லைட்ஸ்னால கண் ரொம்ப டயர்டாகும். அப்போ நீங்கள் டயர்டாகிற இன்னும் கொஞ்சம் நீங்கள் தூங்கணும்னு தான் நினைப்பீங்களே ஒழிய உங்களால் வேக்கப் அந்த மார்னிங் டைமில் வந்துட்டு உங்களால் எந்திரிக்க முடியாது. ஸோ இந்த மார்னிங் வந்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எல்லாமே ப்ரஷிங் தான். ஃபர்ஸ்ட் திங் அதுதான் நீங்கள் பண்ணணும். ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா நிறைய தண்ணி குடிச்சிட்டு, இப்போ டீ வந்துட்டு நாட் அட்வைசபிள். படிக்கும் போது டிஸ்ட்ராக்ட் ஆகிற விஷயம் மெயினாக வந்துட்டு மொபைல் ஃபோன் தான். பட் எல்லாருக்குமே அது வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு ஆகுது, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. சில பேருக்கு வந்துட்டு அவங்க ஆகிறதில்ல. பட் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சைலண்ட்டில் போட்டுட்டு நீங்களே செல்ஃப் கண்ட்ரோல்டாக எடுக்க வேண்டாம்னு நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டிங்கன்னா ஓகே. அதே மாதிரி படிக்கிறதுக்கான ப்ராப்பர் ப்ராசஸ்ன்னு பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் மறக்காது டைலமாவாக இருக்கும். இதுவா அதுவா அப்படின்றது தான் அந்த எக்ஸாம் ஹாலில் நடக்கிற பெரிய விஷயமாகவே இருக்கும். அது வந்துட்டு மெயின்ஸில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இல்லைன்னு சொல்கிறது வந்துட்டு எனக்கு மித்தாக தான் தெரியுது. ப்ராப்பராக டைம் கொடுத்து தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. பட் உங்களுக்கு படிக்கிற விஷயம் மறக்கிறதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் நடந்து முடிஞ்ச குரூப் 1 தேர்வில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் குரூப் 2லையுமே கிளியர் ஆகியிருக்கேன். நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செர்டன் பாயிண்ட் வரைக்கும் நான் வந்துட்டு எதுவுமே யோசிக்காமல் படிச்சுட்டே மட்டும் இருப்பேன். எனக்கு எப்போ தூக்கம் வருதோ கரெக்டாக தூங்கிடுவேன். அது நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி. பட் தூக்கம் வரலையா படிச்சுட்டே இருப்பேன். அதே மாதிரி என் மைண்டுக்குள்ளே ஒரு அலர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அந்த அலர்ட் இருக்குன்னா நான் படிப்பேன். அதே மாதிரி ரொம்ப முடியலை அப்படின்னா நான் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுப்பேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் படிக்கலாம். நைட்டு படிக்கிறது அட்வைசபிள் இல்லை. ஏர்லி மார்னிங் படித்தா தான் கொஞ்சம் மெமரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். மைண்ட் அந்த தூங்கி எழுந்த உடனே காமாக இருக்கிறப்போ அது ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்குவோங்க. நீங்கள் படிக்கிறது எல்லாமே உங்கள் மைண்டில் போய் ஈஸியாக ஸ்டோர் ஆகும். ஏன்னா ஒரு காம்னஸ்க்கு அப்புறம் உங்களோட பாடியில் இருந்து அந்த ஹார்மோன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி அந்த ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீங்கள் அந்த எந்திரிச்சு படிக்கிறப்போ எந்த ஒரு ஃபேக்டருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது. ஏன்னா பகல் முழுக்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை வந்துட்டு மைண்டில் நிறையா பொல்யூட் பண்ணியிருக்கோம். இல்லை சுற்றி நடக்கிற விஷயங்கள் யாராவது ஒருத்தங்க பேசுகிறத நம்ம ப்ராசஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த எந்த ஒரு இதுவுமே இருக்கவே இருக்காது. பாடியும் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் சாப்பிட்டது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே செட்டில் டவுன் ஆகிருக்கும். ஸோ அந்த காம்னஸில் நீங்கள் படிக்கிறப்போ ஆப்வியஸாக உங்கள் மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். பிரெயின் வந்துட்டு அப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணாது. அது வந்துட்டு உங்களுக்கு இப்போது மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. எதுவும் பெருசாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது. உங்கள் பிரெயின் எதையாவது யோசிச்சுட்டு இருக்காது. ஏதாவது வந்துட்டு ஃபேக்டரை போட்டு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காது. உங்களுக்கு சிங்கிள் திங் தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதர்வைஸ் மார்னிங்கில் நிறைய ஃபேக்டர்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை வந்துட்டு யாராவது எதாவது பேசுகிறத நீங்களே ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்போவுமே அந்த மார்னிங் டைமில் வந்துட்டு உங்களுக்கு அந்த காம்னஸோடு நீங்கள் படிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே மைண்டுக்குள்ளே இன்னுமே கொஞ்சம் ஸ்டோர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ எதெல்லாம் பண்ணுனா நமக்கு வந்துட்டு பிரெயின் வந்துட்டு காலையில் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி வந்துட்டு எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கிறது. ஸோ அப்போ நீங்கள் பாடியை டயர்டாக்கிட்டிங்கன்னா நைட் உங்களுக்கு ஏர்லியாக தூக்கம் வரும். டயர்ட் ஆக்குறீங்கன்னா நீங்கள் போய் வேறு ஏதாவது வேலை செஞ்சு டயர்ட் ஆக்குறதில்ல. எக்ஸசைசஸோ இல்லை நீங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கிற மாதிரி வேலையில் இருக்கீங்க அப்படின்னா நைட் ஆப்வியஸாக உங்களுக்கு 10 மணி தூக்கம் வந்தே ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு பிரெயினுக்கான ரெஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். அப்படி அந்த ரெஸ்ட் கிடைக்கிறப்போ உங்களுக்கு மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிவாக பிரெயின் வந்துட்டு உங்களுக்கு எழுந்திரிக்கும். நீங்கள் படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் திங். நீங்கள் வந்துட்டு உங்கள் பாடியை எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்கிறது. இன்னொன்று நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ஏதாவது ஜங்க் ஃபுட்ஸு இல்லை ஹெவியாக வந்துட்டு கலோரிஸ் இருக்கிற மாதிரி ஹெவியாக டைஜஸ்ட் ஆக கஷ்டப்படுற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 7க்கு மேலே அவாய்ட் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ அப்படி வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த டைஜஷன் இஷ்யூஸோ இல்லை வந்துட்டு பாடி ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகி ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வராது. ஸோ அப்படி இருக்கிறப்போ மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு பாடி கொஞ்சம் எம்டியாக இருக்கும். தண்ணி குடிச்சிங்கனாலே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி
விஷயம். அப்புறம் ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு லேட் நைட்டு நீங்கள் அதை நோண்டிகிட்டே இருந்துட்டு அப்புறமா தூங்குனீங்க அப்படின்னா அந்த லைட்ஸ்னால கண்ணு ரொம்ப டயர்டாகும். அப்போ நீங்கள் டயர்டாகிற இன்னும் கொஞ்சம் நீங்கள் தூங்கணும்னு தான் நினைப்பீங்களே ஒழிய உங்களால் வேக்கப் அந்த மார்னிங் டைமில் வந்துட்டு உங்களால் எந்திரிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த மார்னிங்கில் எந்திரிக்கிறதுல பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் வந்துட்டு மெயினாக ஃபுட்டு. நீங்கள் எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருங்க. ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து படிக்க போகிறீங்க. ஸோ அப்பப்போ எந்திரிச்சு நடங்க. ஸோ எந்திரிச்சு நடக்கிறது ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ ஒரே இடத்துல ஐடியலாக உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க. ஏன்னா இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப தண்ணி குடிக்காததுனாலையும் இந்த வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதனால் வர டீஹைட்ரேஷன் இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அப்போ தண்ணி வந்துட்டு நீங்கள் இன்னும் நிறையாவே குடிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்களால் இப்போ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அஃபோர்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பேசிக்காக ஒரு சில ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது சீசனுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கலாம். அப்புறம் டயட் வந்துட்டு ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்கிற டயட்டாக மாற்றிக்கோங்க. சிம்பிளர் டயட்டாக மாற்றிக்கோங்க. ஹெல்த்தினா வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்மளோட பாடிக்கு எது ஒத்து போகுமோ அந்த மாதிரி வந்துட்டு சிம்பிள் டயட்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது அது உங்களுக்கு வந்துட்டு பெட்டர் ஆப்ஷனாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களை பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், க்ரீன் கலரில் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். கீரைகள் நிறையா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மில்க் கால்சியம் ரிச் ப்ராடக்ட்ஸ் வேறு ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா மில்க் வந்துட்டு ஆப்ஷனலாக கூட வச்சுக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் வந்துட்டு அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் வேறு ஏதாவது கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி கீரைகள் நிறைய சேர்த்துக்கிறது. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் கூட உங்களுக்கு பயறு வகைகள் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போய்க்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அட்லீஸ்ட் ஒரு வீக்லி வந்துட்டு ஒரு 3-4 தடவையாவது இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற நாள் உங்களோட மற்ற ஃபுட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எல்லாமே ப்ரஷிங் தான். ஃபர்ஸ்ட் திங் அதுதான் நீங்கள் பண்ணணும். ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா நிறைய தண்ணி குடிச்சிட்டு இப்போ டீ வந்துட்டு நாட் அட்வைசபிள். பட் நீங்கள் உங்களுக்கு அது குடித்தாதான் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனில் அது எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் இப்போ கிளைமேட்டுக்கு நீங்கள் மோரோ வேறு எது குடித்தாலுமே ஒன்றும் ஆகிறதில்ல பெருசாக. எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா ஏதாவது ஆகும் அப்படின்னு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கிளைமேட் ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அது உங்கள் விஷ். அதர்வைஸ் தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டா போதும். நிறைய தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் படிங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதாவது பசிச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அது ஒன்றும் பெருசாக ஆகிறது இல்லை. ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், நாட் அன் இஷ்யூ. அது எப்போவுமே பெருசாக ப்ராப்ளம்ஸில் கொண்டு போய் விடாது. தண்ணி எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுட்டே இருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்கும் போது டிஸ்ட்ராக்ட் ஆகிற விஷயம் மெயினாக வந்துட்டு மொபைல் ஃபோன் தான். பட் எல்லாருக்குமே அது வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு ஆகுது. ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. சில பேருக்கு வந்துட்டு அவங்க ஆகிறதில்ல. பட் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சைலண்ட்டில் போட்டுட்டு நீங்களே செல்ஃப் கண்ட்ரோல்டாக எடுக்க வேண்டாம்னு நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டிங்கன்னா ஓகே. அதே மாதிரி இந்த கூகுள் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு ஏதாவது டேப் மாதிரி உங்களுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கால் வராத ஆப்ஷனாக அதில் வச்சுருக்கீங்க, இல்லை வைஃபை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் படிக்க வேண்டாம்னு நினைக்கிற டைமில் அதெல்லாம் கூகுள் பண்ணி நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்றது மெயினாக மொபைல் ஃபோன்லேருந்து வரும். பட் வீட்லையோ வேறு இடத்துலேருந்தோ எல்லாம் யாரும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்க தெரியும் நீங்கள் படிக்கிறீங்கன்ட்டு. ஸோ நீங்களாக டிஸ்ட்ராக்ட் ஆனால் தான் உண்டு. பட் மற்றபடி வந்துட்டு உங்களை என்டர்டெயின்டாக வச்சுக்கணுன்றதெல்லாம் இல்லை. பட் அதை ஒரு லிமிட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் படிக்கிறேன் நான் வந்துட்டு எதுவுமே லைஃப்பில் அனுபவிக்கவே கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஜாலியாக படிச்சிங்கன்னா தான் உங்களால் கண்டிப்பாக படிக்கவே முடியும். அதர்வைஸ் வாழ்க்கையில் எதையோ இழந்த மாதிரியே இருக்கும். படிக்கிறதுக்கான ப்ராப்பர் ப்ராசஸ்ன்னு பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீட் பண்ணணும். ஸோ ஒரு புக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு அந்த லெசன் முழுக்க ரீட் பண்ணிடணும். ரீட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு அதை மைண்டில் ஏற்றிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அது சிலபஸில் வந்துட்டு என்ன இடத்துல இருக்குது, என்ன சப்ஜெக்டில் வருதுன்றது உங்களுக்கு ப்ராப்பராக தெரியணும். அந்த சிலபஸை எடுத்து அந்த லெசன் எடுக்கணும். அந்த லெசனில் அது என்ன லெசன்ன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அதை ஒரு தடவை ரீட் பண்ணணும். அதை ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு தெரியும் இது இதெல்லாம்
இதெல்லாம் இதை பற்றி இந்த கண்டென்ட் இதில் இதுதான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது ரீட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் படிங்க, அதுலேருந்து ஹிண்ட் எடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 வீக் அப்புறமாவோ இல்லை அந்த வீக் எண்டுலையோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் விஷயம். ஃபஸ்ட்டு புக்கையும் அவங்களோட ஹிண்ட்டையும் வச்சுமே ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிவிஷன் அப்போ அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு அந்த நோட்ஸ் மட்டுமே போதும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு. இல்லை எக்ஸாம் ஹாலில் மறக்காது டைலமாவாக இருக்கும், இதுவா அதுவா அப்படின்றது தான் அந்த எக்ஸாம் ஹாலில் நடக்கிற பெரிய விஷயமாகவே இருக்கும். அது வந்துட்டு எப்படி ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ரிப்பீட்டட் ரிவிஷனில் இருக்கிறப்போ அது ஷார்ட்டாக இதுதான்னு தெரியும். அதே இது வந்துட்டு உங்களுக்கு 2 விஷயமா வந்துட்டு நிற்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யோசித்த விஷயம் தான் கரெக்டாக இருக்கும், செகண்ட் யோசித்த விஷயம் கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் 2 ஆன்சரில் எனக்கு இதுவா அதுவான்னு ஃபஸ்ட்டு ஒன்று யோசிப்பீங்க, அதுதான் உங்களோட ஆன்சராகவே இருக்கும். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதுதான் இருக்குது. மெயின்ஸில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இல்லைன்னு சொல்கிறது வந்துட்டு எனக்கு மித்தாக தான் தெரியுது. ப்ராப்பராக டைம் கொடுத்து தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. பட் உங்களுக்கு ஹேண்ட்ஸ்க்கு அந்த ஸ்பீடு இருக்கணும். பட் அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகுறதுக்கு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட் கூட நீங்கள் போய் ஃபிட்டின் ஆகணும். அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் ப்ராக்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு ஒரு லைன் தெரிஞ்சாலே அதை வச்சு உங்களுக்கு ஒரு 10 லைன் கண்டென்ட் ஃபுல்லாக உங்களுக்கு அது வந்துட்டு ஏனோ தானோன்னு கவிதை எழுதுகிற மாதிரி இல்லை, கண்டென்ட் ஃபுல்லாக அந்த ஒரு வார்த்தையை வச்சு எழுதுறதுக்கு உங்களுக்கு ஸ்டஃப் இருக்கணும். நீங்கள் அதுக்கு நாலேஜ் கேதர் பண்ணி வச்சுருக்கணும். ஒன்று நமக்கு கண்டென்ட் தெரியணும். ஒரு வேர்டு தான் அந்த இடத்துல தெரியும், அங்கே எல்லாருக்கும் எல்லாமேலாம் தெரிஞ்சிருக்காது. அதை சுற்றி இருக்கிற வந்துட்டு கண்டென்ட் ஓவராலாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நமக்கு தெரிகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பென் ஸ்பீடாகும். அது வந்துட்டு நம்ம யாராலையுமே தடுக்க முடியாது. ஒரு விஷயம் நமக்கு தெரியாத வரைக்கும் தான் அது நம்மளால் எழுதவே முடியாது. அதே இது நமக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று அதை பற்றி தெரியுது அப்படின்னா வந்துட்டு அது பென் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாகும். ஸோ அது வந்துட்டு அது ப்ராக்டிஸில் வரும். படிக்கிற விஷயம் மறக்கிறதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் ப்ராப்பராக இருக்கிறதில்ல. இன்னொன்று நம்ம அவ்வளோ அட்டென்டிவாக படிச்சிருக்க மாட்டோம். ஒரு 2 விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நம்ம வந்துட்டு ப்ராப்பராக அதை படிச்சிருக்க மாட்டோம். அதனால தான் நம்ம அது அதுக்கு அவ்வளோ இது கொடுத்து நம்ம டைம் கொடுத்து அவ்வளோ நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். மேபி அதுலேருந்து அந்த கொஷின் வந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு அது தெரியாத மாதிரி கூட இருக்கலாம். அந்த டாப்பிக்கை நம்ம வந்துட்டு ஏனோ தானோன்னு படிச்சிருப்போம். இன்னொன்று வந்துட்டு நம்ம அதை ப்ராப்பராக படித்ததை ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இது 2மே நம்ம வந்துட்டு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மறக்காது. இன்னொன்று ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் வந்துட்டு இது இல்லைன்னா நான் அடுத்த எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சுனாலே வந்துட்டு நமக்கு அந்த ப்ரெஷர் இருக்கவே இருக்காது. பட் அது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லை நிறைய பேருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்கிறது இல்லை. பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு எதுவுமே மறக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான்.